அவங்கள கேரளாவுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கே தெரியும். அந்த மலையாள சேச்சியோடைய உடல் வனப்பு, ட்ரெஸ் பண்ணுறதுல ஒரு புதுபாணி, சிரித்தாலே ஊரே கிறங்கி விழும் அமைப்பு அப்படின்னு 5 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் கேரளாவின் தேவதையாக வலம் வந்தவங்க. இவங்களை தரிசிக்க அரசியல்வாதிகள்ல இருந்து கேரள நடிகர்கள் வரைக்கும் தவம் கிடந்ததா சொல்லுவாங்க. இவங்க சோலார் பேனல் விஷயத்தில் பலரை ஏமாற்றினாங்க, தன்னுடைய அழக மூலதனமாக்கி பல கோடிகளை அள்ளினாங்க அப்படின்ட்டு கூறி குபீர்னு கைது செஞ்சாங்க மலபார் போலீஸ். இவங்க கூட சில பெரும் புள்ளிகளும் வளைக்கப்பட்டாங்க. அதிர்ந்து போனாங்க கேரளா சேட்டன்கள். இந்தியாவே குலுங்கியது. டெல்லி வரைக்கும் இவங்களை அந்த விஷயத்துக்கு பயன்படுத்தியதா சொல்லி கதிரியபடியே கம்பி எண்ணினாங்க. இவங்க வெளியே வந்தால் எந்த மாதிரி குண்டுகளை வீசுவாங்களோ அப்படின்ட்டு கேரளா அரசியல்வாதிகளும் அமைச்சர்களும் பயந்து நடுங்கினாங்க. சொன்னது போலவே ஜாமீனில் வெளியே வந்து தன்னுடைய சுயசரிதை எழுத ஆரம்பித்தாங்க அழகிய சேச்சி. தமிழில் ஒரு வார எழுதல இவங்களுடைய வாழ்க்கை போராட்டம் தொடராக வெளியே வந்துச்சு. ஆடி போனாங்க சேச்சியை பயன்படுத்தினவங்க. அரசியலை தாண்டி இந்திய முழுக்க புகழ்பெற்ற நடிகர் மீதும் புகார் கொடுத்தாங்க. என்னை பல நைட்டு நிர்வாணமாக்கி ரசித்து புசித்து ஆண்டு அனுபவிச்சுட்டு எனக்கு சினிமா வாய்ப்பே தரலை, என்னை வீடியோவும் எடுத்தார், அந்த 4 எழுத்து ஹீரோ வெளிநாடுகளுக்கும் வர வச்சு வார கணக்கில் என்னை இம்சை செய்தார், ஆனால் நான் ஜெயிலில் வாடிய போது துபாயில் போய் பதுங்கிட்டாரு அப்படின்ட்டு எழுதி தள்ள மிரண்டு போனது கேரள திரையுலகம். என்ன நடக்குமோ அப்படின்ட்டு அஞ்சு கிடக்குது மல்லூர் திரையுலகம். இடையில என்ன நடந்ததோ தெரியல. இப்போ சேச்சி புகாரை வாபஸ் வாங்கிட்டு அமைதியாக இருக்காங்க. அடப்பாவமே. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.